குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 9th மேக்ஸ்ல செகண்ட் லெசன் மெய்யெண்கள் ரியல் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து நம்ம லாஸ்டா 3 எக்ஸசைஸ் வந்து 2 எக்ஸசைஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு தேர்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கும் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு நபரை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறது பாருங்க. நான் இப்ப அவருடைய போட்டோ ஷேர் பண்றேன் உங்களுக்கு. யாருக்காவது அவரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவர் யார், அவர் என்ன சாதனை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கலாம். அவரோட போட்டோ ஷேர் பண்றேன். அவரு நம்மள மோஸ்ட்லி நிறைய பேருடைய வீடுகள்ல இன்னைக்கு ஐடி செக்டார்ல நிறைய பேரோட வீட்டுல அக்கா அண்ணா எல்லாம் ஒர்க் பண்றாங்க இல்லையா? சோ யாருக்காவது இவரை தெரியுமான்னு பாருங்க. தெரிஞ்சதுன்னா சாட் செஷன்ல எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இவரை தெரியுமா அப்படிங்கிறவங்க சாட் செஷன்ல சொல்லுங்க பாக்கலாம். யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? இவரோட போட்டோ பார்த்தா இவருடைய பெயராதும் அட்லீஸ்ட் தெரியுமா? சொல்லுங்க. தெரியல அப்படின்னா இவரை பத்தி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? இவர் யார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இவர் தான் நாராயணமூர்த்தி அப்படின்னு சொல்றவரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவர் யாரு அப்படின்னா இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனி இருக்கு இல்லையா? அதனுடைய நிறுவனர். ஓகேவா? சோ இந்திய ஐடி துறையின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் நாராயணமூர்த்தி. இவர் வந்து இந்திய ஐடி துறையுடைய ஃபாதர் ஆஃப் ஐடி செக்டார் அப்படிங்கிறது தான் நாராயணமூர்த்தி அப்படிங்கிறவரு. நம்மளுடைய காலத்துல 12 சிறந்த தொழில் முனைவோர்களில் ஒருவராக ஃபார்ச்சூன் பத்திரிகையால் பட்டியலிடப்பட்டவர். எப்போதும் தனது முயற்சிகளில் வெற்றி பெற்றதில்லை. நாராயணமூர்த்தியின் முதல் முயற்சியான சாப்ட்ரானிக் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்ட 1.5 ஆண்டுகளில் தோல்வி அடைந்தது. தனது முதல் முயற்சியின் தோல்விக்கு பிறகு நாராயணமூர்த்தி பட்னி கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிறுவனத்தில் சேர்ந்து சுமார் 5 ஆண்டுகள் அங்கு பணியாற்றினார். அதாவது சொந்தமா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி லாஸ்ல போய் வேற ஒரு கம்பெனில போய் 5 இயர்ஸ் ஒரு எம்ப்ளாயியா அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் 1981ல 6 மென்பொருள் நிபுணர்களுடனும் அவரது மனைவி சுதாமூர்த்தி வழங்கிய சிறு மூலதனத்துடனும் இன்ஃபோசிஸை நிறுவினார். இன்ஃபோசிஸ் இன்று இந்தியாவின் 5வது பெரிய பொது வர்த்தக நிறுவனமாகவும் 3வது பெரிய இந்திய அடிப்படையிலான ஐடி சேவைகள் நிறுவனமாகவும் உள்ளது. அதாவது இந்தியா லெவல்ல 5வது பெரிய பொது வர்த்தக நிறுவனம், 3வது பெரிய இந்திய அடிப்படை ஐடி சேவை நிறுவனம். சோ நாராயணமூர்த்திங்கிறவரு நம்ம இந்தியால ஒரு மிக பெரும் சாதனையாளர். இந்த சாதனையாளரை பத்தி நம்மள யார் யாருக்கு தெரியாதோ தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு. ஓகேவா? சோ அவர் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார்? ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணி பேக் டவுன்ல போய் அகெயின் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய சூறாவளியா வந்திருக்கார். சோ ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் லைஃப்ல பல சர்க்கிள்கள் இருக்கும். பட் அதை வந்து விடாமுயற்சியோட வந்து போராடி வெற்றி அடைந்து மேல வரணுக்கு என்ன பண்ணணும், எப்படி வரணும், அதற்கான வழியைத்தான் நம்ம தேடணுமே தவிர ஓகே நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே உட்காரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம நாட்டுல, நம்ம இந்தியால, தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நாராயணமூர்த்தி அப்படிங்கிறவரால் இல்லையா? சரி, ஓகே. இப்போ நம்ம 9th மேக்ஸ்ல 2வது பாடம் ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்கள். அதுல வந்து கடைசியா நம்ம பார்த்த டாபிக் தசம எண்கள், விகிதமுறா எண்கள், விகிதமுறா எண்களின் தசம வடிவம், இரேஷனல் நம்பர்ஸ் தசம வடிவம், டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ரேஷனல் நம்பர் மற்றும் அதனுடைய பீரியட் ஆஃப் டெசிமல், தசமங்களின் காலமுறைமை. அதாவது இந்த ரிப்பீட்டட் மோட் வந்தது இல்லையா? 0.245 அப்படின்னா இந்த 45 ரிப்பீட் ஆச்சுன்னா மேல போடுவோம். ஸோ அப்போ 2454545 ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து சுழல் தசமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? முடிவுறா சுழல் தசமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முடிவுறும் தசமம், முடிவுறா சுழல் தசமம் அப்படிங்கிறது வந்து
என்ன டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அப்படிங்கிறது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். டெர்மினேட்டிங் முடிவுறு தசமம் அப்படின்னா 0.25 தான் இதனுடைய ஆன்சர்னா இதோட ஸ்டாப் ஆயிடும். அதே வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னா 0.252525 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அதுல 0.25 எடுத்து நம்ம இப்படி மேல டேஷ் போவோம். அதான் வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன? விகிதமுறு எண்கள்னா என்ன? விகிதமுறு எண்களின் பொது வடிவம் p by q, q is not equal to 0வாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். விகிதமுறா எண்கள்னா வந்து 2 root 2, pi, root 5 இந்த எண் வடிவத்தை தான் புறா எண்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம். கரெக்டா? irrational நம்பர்ஸும் ரேஷனல் நம்பர்ஸும். irrational நம்பர்னா என்ன? An irrational number is a number that cannot be an ordinary ratio of two integers. இல்லையா? சோ விகிதமுறா எண்களுக்கும் விகிதமுறு எண்கள்னா பின்ன வடிவத்துல நம்மால் எழுத முடியும். q is not equal to 0வாக இருக்கும். விகிதமுறா எண்கள்னா இரண்டு முழுக்களை விகிதமாக எழுத இயலாத எண்களே விகிதமுறா எண்கள் என்கிறோம். இரண்டு முழுக்களை விகிதமாக எழுத இயலாத எண்களை விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறோம். சோ விகிதமுறா எண்கள்ல 2.2 எக்ஸசைஸ்ல நம்ம 5 sums வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? சரி, இன்னைக்கு வந்து decimal representation to identify irrational number, தசம விரிவுகளை கொண்டு விகிதமுறா எண்களை அடையாளம் காணுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ என்னது அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விகிதமுறா எண்கள் irrational numbers தசம வடிவத்துல எழுதும் போது அவை முடிவுறாத மற்றும் முடிவுறாமலும் சுழல் தன்மை இல்லாமலும் இருக்கும். ஒண்ணு வந்து இந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இதுதான் பொது வடிவம். பை அப்படிங்கறதுடைய தசம விரிவு என்ன? பை is equal to 3.14159265358979. இது ரிப்பீட் ஆகல, ஆனா என் கார்டு இல்ல. ஒரே நம்பர் ரிப்பீட்டும் ஆகல, ஆனா முடியவும் மாட்டேங்குது, போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல போய் நிக்க போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் போட்டாச்சு, ஆனாலும் இது வரைக்கும் ஸ்டாப் ஆகல. சோ அப்போ இது வந்து சுழல் தன்மை இல்ல, ஆனா வந்து துல்லியமா கூற முடியாது. அத வந்து அக்யூரேட்டா சொல்லவும் முடியாது, ஆனா அதுல சுழல் தன்மை இல்லவும் இல்லை. சோ இந்த மாதிரி தசம விரிவுகள் வந்து முடிவுறவில்லை அப்படின்னா முடிவுறா சுழல் தன்மை உடையனவும் இல்லை, விகிதமுறு எண்களும் அல்ல. அவற்றை p by q, p by q, p comma q belongs to z and q is not equal to 0 அப்படிங்கிற வடிவில எழுத முடியாது. அதனை விகிதமுறா எண். முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவை பெற்றிருக்கும் எண்கள் விகிதமுறா எண்கள். முடியவும் கூடாது, சுழல் தன்மையும் இருக்கக்கூடாது. அந்த தசம விரிவை பெற்றிருக்கக்கூடிய எண்களை என்ன சொல்கிறோம்? விகிதமுறா எண்கள் என்று சொல்கிறோம். புரிஞ்சுதா? சோ விகிதமுறா எண்களை தசம வடிவில் இருக்கிறத நம்ம இப்போ வந்து √3 அப்படிங்கிற நம்பருடைய ஒரு தசம விரிவு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு எக்ஸ் எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். √3 வகுக்கலாம். சரியா? A number having non-terminating and non-recurring decimal expansion is an irrational number. அடுத்த 2 சைஃபர் இறக்கிக்கோங்க. 1 into 2 2. ஸோ இங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்க 7 போடுறேன் அப்படின்னா இங்கேயும் அதே 7 இறக்கணும்.
அப்ப 27 into 7 189. ஸோ இப்ப இதனுடைய மீதி 11. அடுத்த 2 நம்பர் இறக்குங்க. ஸோ 17 2 34. இங்க 2 கூட 1 கூட்டினீங்கன்னா 343. ஸோ இது அகைன் 3 டேபிள்ல போட்டீங்க அப்படின்னா 1029. ஸோ 7100. ஸோ இப்ப இதை அடுத்தடுத்து பண்ணிட்டே இருப்பீங்க. √3 உடைய வேல்யூ 1.732 அப்படிங்கிறது நம்ம காமனா எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அதனுடைய எக்ஸாக்ட் 1.7320508 அண்ட் சோ ஆன் முடிவு தன்மை இல்லை. ஓகேவா? சோ அந்த √3க்கு வந்து எக்ஸாக்டா இதை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ண முடியல இல்லையா? சோ இந்த எக்ஸாக்டா கொண்டு வந்து ஸ்டாப் பண்ண முடியாததை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கோடில் குறிப்போம். அந்த என்கோடுல குறிக்கிறது தான் இந்த இதை வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறதே அது மட்டும்தான். அந்த என்கோடு ப்ராப்ளம் மட்டும்தான். உங்களுக்கு 2.3 எக்ஸசைஸ்ல மொத்தமாவே 3 கணக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 3 கணக்கும் இந்த விகிதமுறா எண்களை சரியாக வகுத்து அதை வந்து எப்படி நீங்க மார்க் பண்ணுவீங்க, கிராஃபா இருந்தா எப்படி போடுவீங்க அப்படிங்கிறது தான் வந்து சாரி கிராஃப் இல்ல ஜாமெட்ரி எப்படி போடுவீங்கிறது தான் உங்களுடைய கான்செப்ட். இதுல விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறதும் விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னு பார்க்க போறீங்க. ரேஷனல் இர்ரேஷனல் இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கும் போது கொஞ்சம் ஈஸி. வந்து விகிதமுறா விகிதமுறு விகிதமுறா விகிதமுறு நீங்க கண்டினியூஸா சொல்லும் போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரியல் நம்பர்ஸ் அதுதான் ஸ்பிளிட் ஆகுது. நமக்கு அடுத்த கிளாஸ் ஃபுல் டாபிக்கே இதுதான். மெய்யெண்கள் வந்து இரு பிரிவாக பிரிகிறது. அதுல வந்து விகிதமுறு எண்கள் எவ்வாறு பிரிகிறது, விகிதமுறா எண்கள் எவ்வாறு பிரிகிறது. இங்க பாருங்க, irrational numbers, non-terminating and non-recurring decimals, √2 1/√2 cube root of 5 pi. இதனுடைய மதிப்புகளுக்கெல்லாம் எண் கார்டு இல்ல. புரியுதா? பாருங்க. இஸ் இட் அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நம்ம சம்ஸ் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம். எக்ஸசைஸ்ல இரண்டாவது கேள்வி, ஃபைண்ட் எனி டூ irrational நம்பர்ஸ் between அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறது பார்க்கலாம். சரியா? இரண்டு விகிதமுறா எண்கள், 2 நம்பர்ஸ். சோ 0.301 இது 0.302. ஆனா இந்த 1க்கும் 2க்கும் நடுவுல எவ்வளவு irrational நம்பர்ஸ் இருக்கும்? என் கோடு உங்களுக்கு நான் ஒரே ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். ஒரே நிமிஷம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த சம் காட்டு. இப்போ இங்க 1 into 2/3 cube root of 4.913
47 by 20 root 2, cube root of 35.937, 3.324, square root of 11.0889, 97 by 50 cube root 5. இதனுடைய வேல்யூஸை நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்றேன். இதை வகுத்தா எக்ஸாக்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு. இதை நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ஒரு ஒரு நம்பரா, இது எல்லாமே 3.3 அந்த ரேஞ்சில தான் இருக்கு இல்லையா? இது 3.317, இது 3.32, இது 3.32, இது 3.33 இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் போடுறேன். அடுத்தது 3.32 போடுறேன். அடுத்தது 3.3 போடுறேன். அடுத்தது 3.317 ரிமூவ் பண்றேன். இந்த பக்கம் தள்ளுறேன். இதை வந்து லாஸ்ட்ல கொண்டு கரெக்டா ஆர்டர் வைஸா எழுதியிருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம். இல்ல, திருப்பியும் வந்து எக்ஸ்பிரஷன் ஷோ பண்றோம். ஸோ 3.32, 3, 3, 3, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என் கார்டு இதுக்கெல்லாம் இருக்கு. இதுக்கு இந்த இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் உங்களுக்கு என் கார்டு இல்லை. ஸோ இப்போ என்னாச்சு, நமக்கு அது எக்ஸாக்டா மேப் பண்ண முடியல இல்லையா? எக்ஸாக்டா என்ன பண்ண முடியல, மேப் பண்ண முடியல. அப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க வாங்க, எண் கோடு. இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விகிதமுறா எண்களை எண்கோட்டில் குறிப்பதற்கு நீங்க இப்ப √2/2னா என்ன வேல்யூ வரும், √3 + √8னா என்ன மதிப்பு வரும், பைனா என்ன மதிப்பு வரும், √3னா என்ன மதிப்பு வரும்னு வகுத்தல்ல போட்டு ஒவ்வொன்றுடைய மதிப்புகளையும் கண்டுபிடிச்சு, இப்ப √3 நமக்கு தெரியும் இல்லையா, 1.732 இப்பதான் பார்த்தோம். அப்போ 1.5க்கும் 2க்கும் நடுவுல இருக்கணும் இல்லையா, இந்த இடத்துல வச்சிருக்கோம். அடுத்தது √3 + √8 அப்படின்னா என்ன மதிப்பு வரும், √8 உடைய வேல்யூ என்ன, √3 தெரியும் நமக்கு 1.732 அப்படின்னு சொல்லிட்டு, √8 உடைய வேல்யூ என்ன வரும் நம்ம தெரியணும் இல்லையா? ஸோ அப்ப √3யையும் √8யும் கூட்டினால் என்ன மதிப்பு வரும், பையனுடைய மதிப்பு 3.414 143, அந்த பையனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அதே மாதிரி √2 மதிப்பு 1.414, 1.414 டிவைடட் பை 2, வெறும் 2 இல்லையா? 1.414 டிவைடட் பை 2 வந்து 0.7 சம்திங் வரும். அப்ப 0.7 ஆக இருந்தால் இந்த புள்ளி எங்க வரும்? அப்புறம் வந்து பையனுடைய மதிப்பு என்ன, 22/7 இல்லையா? 22/7னா 3.142. இப்ப 3க்கும் 3.5க்கும் நடுவுல பையனுடைய மதிப்பு வரும். √3 + √8 உடைய மதிப்பு என்ன, √8 அப்படிங்கிறது என்னது, √8 மதிப்பு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினோம் அப்படின்னா என்ன வரும்? இப்போ இது எல்லாத்தையும் என் கோட்ல குறிக்கும் போது ஒரு நிமிஷம், சொல்யூஷன். ஸோ இதனுடைய மதிப்பு 4.5605, √3 மதிப்பு 1.732, √2/2 உடைய மதிப்பு 0.707. அப்போ 70ங்கும் போது அவன் 5க்கும் 1க்கும் நடுவுலங்கும் போது இன்னும் கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இங்க ஒவ்வொன்றுத்துக்கும் மதிப்பு கொடுத்துட்டானா, பையோட மதிப்பு 1.5 உடைய மதிப்பு, √3 + √8 உடைய மதிப்பு. ஸோ இந்த வேல்யூஸை நம்பர் லைன்ல மார்க் பண்றதுதான் இர்ரேஷனல் நம்பர்ஸினுடைய நம்பர் லைன் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இர்ரேஷனல் நம்பர்ஸ்னாவே இப்படிதான் இருக்கும். நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்க்கு நம்பர் லைன் பார்க்கறதுக்கும் இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நம்பர் லைன் சாரி ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ஃப்ராக்ஷன்ஸ்க்கு நம்பர் லைன் பார்க்கறதுக்கும் இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நம்பர் லைன் பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே மேக்சிமம் நம்ம டெசிமல் ஃபார்மேட்ல இருக்கிறது தான் மார்க் பண்ணணும். டூன்னு எங்கேயாவது நம்மளால போய் வந்து நம்பர் லைன் போட முடியுமா, பை அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் லைன்ல ஒரு வேல்யூ போட முடியுமா, முடியாது. அப்ப அந்த பையனுடைய மதிப்பு, √2 மதிப்பு, √5 மதிப்பு, √7 மதிப்பு, இதுக்கெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், வகுத்தல் முறையில் அதற்கான மதிப்புகளை மதிப்பிட வேண்டும். மதிப்பிட்டு அதனை எண்கோட்டில் குறிக்க வேண்டும்.
இப்ப இந்த இடத்துல 0.3010030 இருக்கு இல்லையா? ஸோ 2 ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க. 301 இல்லையா? அடுத்தது 302. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல 2 நம்பர் கேட்டிருக்காங்க. நான் எழுதுறேன் பாருங்க. 0.3012200022 and so on. 0.3013300333. So இங்க 301, இங்க 302. ஆனா நான் இங்க எழுதி இருக்கிறது என்னது? 30123013. அப்போ இந்த 2க்கு போறதுக்குள்ள நம்ம எழுதி இருக்கிறதே வந்து 121314151617181920212223. அப்படி அது என்ன ஆகும்? அடுத்தது 302 வர வரைக்கும் நீங்க நடுவுல ஃபுல்லா இரேஷனல் நம்பர்ஸ் எழுதலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் 4வது டிஜிட்ல இருந்து அடுத்தது 1 2 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். புரிஞ்சுதா? இங்க 1 இருக்கு, நம்ம அடுத்த டிஜிட் 2 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். இப்ப இந்த 302 வரத்துக்குள்ள 301ல இருந்து 302 ஒரு நம்பர் தான். ஆனா அந்த நடுவுல ஒரு நம்பருக்குள்ள எவ்வளவு நம்ம இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு? கவுண்ட் பண்ணவே மாட்டோம், முடியாது. ஏன்னா பாயிண்ட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? இதான் உங்களோட கொஸ்டினே 2.2ல கொடுத்துருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்னத்துல கொடுத்துருக்காங்க. 6/7ம் 12/13. ஸோ 6/7னுடைய மதிப்பு வந்து 0.857142 அண்ட் சோ ஆன். இது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏழு ஆறு 42, 7 5 35, இது 5 0, 7 7 49. ஸோ இதை தான் நான் வந்து டைரக்டாவே வகுத்து போட்டேன். 857142 திருப்பியும் 857142 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அடுத்த நம்பர் என்ன? 12/13. ஸோ இதை வகுத்தால் 0.923076. இதுவும் முடிவுறாம போயிட்டே இருக்கு. அப்ப இங்க வந்து என்னாச்சு? 8571 857ல இருந்து 923 வரைக்கும் உங்களுக்கு கேப்ல எவ்வளவு நம்பர்ஸ் வேணா ஃபில் பண்ணலாம். அப்ப நான் ஃபில் பண்ண போறது 861611 and so on. அடுத்து 0.871711 and so on அப்படின்னு எழுதலாம். 85 887 88 89 90 911 922 அது வரைக்கும் நம்ம எழுதலாம். ஸோ இதுல வந்து ஆனா வந்து ஏன் 857ல இருந்து வந்து அடுத்தது அடுத்தது 857142ன்னு போயிடுச்சு. இல்ல அப்படின்னா நீங்க வந்து வேற நம்பர் எடுத்துக்கலாம். அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், 857 முடிஞ்சோன்னே 858 வேண்டாம், 886 போயிட்டேன், 87 போயிட்டேன். ஏன்னா இங்க நமக்கு வந்து 923 வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு நடுவுல நீங்க எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். பட் இது நான் எழுதின எண்கள். ஓகேவா? இந்த 857ல இருந்து 923 வரைக்கும் எனி irrational numbers you can write. ஓகே. அடுத்த கேள்வி. Find any two irrational numbers between 2.2360679, 2.23650, 5500, 2.2360, 2.2365 இல்லையா? 602360 2365. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் ரெண்டுலயுமே சேம். அப்ப என்ன பண்றோம், 4வது டிஜிட் எடுக்கிறோம். 2360ல இருந்து 2365 வரைக்கும் என்ன நம்பர் வேணா எழுதலாம். அப்ப நான் எழுதுறேன் 2.2362,
2363, 2.2364, 65 இங்க ஆல்ரெடி இருக்கு. சோ நான் அதுக்கு அடுத்தடுத்த நம்பருக்கு போல. எனக்கு இரேஷனல் நம்பர்ல அடுத்த 4 டிஜிட்ட மாத்திட்டு நான் டாட்டட் வச்சா போதும். சோ நீங்க நான் 60க்கு அடுத்தது 61 கூட எழுதலாம். 61, 62, 63, 64, 65 வந்தாச்சு. சோ எனி டூ இரேஷனல் நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு 2 இரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எடுக்கலாம். ஓகே. சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக். இரேஷனல் நம்பர்ஸ தசம வடிவத்துல இருந்தா எப்படி வந்து நம்ம வந்து நம்பர் லைனா இருந்தா மார்க் பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் இந்த ஒரு குட்டி எக்ஸசைஸ் தான் 2.3ல ரொம்ப ரொம்ப சின்ன எக்ஸசைஸ். இவ்வளவுதான் அதுல இருக்கிற கொஸ்டின்ஸே. ஸோ அடுத்த டாபிக் வந்து 2.4. அதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர் லைன். இது நீங்க வந்து 8th மேக்ஸ்லயே இந்த நம்பர் லைன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. அதாவது நான் சும்மா ஜஸ்ட் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்ட் மட்டும் கொடுக்குறேன். 5.348ன்னு இருக்கு. ஸோ இந்த 5.3 அப்படிங்கிறது வந்து 5க்கும் 6க்கும் நடுவுல இருக்கு. இப்ப நம்பர் லைன்ல வந்து நீங்க என்ன போடுவீங்கன்னா -1, 0, 1, 2. இது நம்பர் லைன் அடுத்த கிளாஸ்ல காட்டுறேன். 5, 6, 7, 8. இது ரெண்டத்துக்கும் நடுவுல 5.3 வந்து இருக்கு. 3, 4, 8. ஆனா 5க்கும் 6க்கும் நடுவுல தான் 5.3 ஆனது இருக்கு. சோ அப்ப அதை வந்து எப்படி பிரிப்போம்னா 5, 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5, 5.6, 5.7 வரைக்கும் பிரிச்சுக்கோங்க. அந்த 5.3 அடுத்த நம்பர் என்னது? 5.348. 5.3க்கும் 5.4க்கும் நடுவுல 5.34 வருது. சோ அப்போ 5.34 5.3, 5.31, 32, 34, 35, 36 பிரிச்சுக்கோங்க. அதுல இருந்து என்ன ஆகுது? எக்ஸாக்டா 5.348 வரணும் இல்லையா? அந்த 348 ஆனது என் கோடுல 5க்கும் 6க்கும் நடுவுல 5 இருக்கிறது. 5.3க்கும் 5.4க்கும் நடுவுல 5.34 இருக்கு. 5.8க்கும் 5.9க்கும் நடுவுல 5.348 இருக்கு. இப்படி நம்பர்ஸ் 1 1 1 1 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இது நீங்க 8th மேக்ஸ்லயே 5 மார்க் கொஸ்டின்ல பார்த்திருப்பீங்க. 9thலயும் அதே தான். இதுல ஒரு ஒரு குட்டி டாபிக் மட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசாலாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகல. 8ஆம் கிளாஸ்ல பார்த்த அதே இதுதான். ஆனா என்னன்னா 8ஆம் கிளாஸ்ல ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் டெசிமல்ஸ்க்கும் பார்த்திருப்பீங்க. இங்க இரேஷனல் நம்பருக்கும் சேர்த்து வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.